கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு காலை ஆராதனுடைய துவக்க ஜபத்தை நம்முடைய அன்பு சகோதரர்கள் ஏறெடுப்பார்கள். ஜபம் செய்வோம். வானாதி வானங்கள் விட்டிருந்து இப்பூமியின் மணமக்களாகிய எங்களை இதனால் வரலும் அது கண்ணின் போல காத்து வழிநடத்தி வந்த யாவையினும் நாமுள்ள ஒன்றானமே தேவனே, தேவரீர் இந்த நேரத்திலும் கூட எங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக உங்கள் சமூகத்தில் ஒன்று கூட செய்து உம்மை துதிக்க வைத்தமக்காகவும் கோடான கூடிய நன்றிகளையும் துதிகளையும் ஏறடிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் இதோ கேட்கக்கூடிய சத்தியங்களை நாங்கள் ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டுவிடாதபடிக்கு இருதயம் என்னும் தசைப்பலர்களை எழுதி அனுதினமும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தியானிக்கவும் அதை கொண்டு நாங்கள் ஜீவித்து நடக்க எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் எங்கள் பலவீனத்திலே உமது பலன் பூர்ணமாக விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு தேவையான பரிசுத்தை வைத்து இன்னும் அநேக சத்தியங்களை எங்கள் வழிநடத்தி உமது ராஜ்யத்தில் ஜீவிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எனத்தும் கத்திரிமை புனராட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மோது பொற்பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய மன்னாவை நம்முடைய அன்பு சகோதரர் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய மன்னா ஏப்ரல் 18, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகின்ற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இதுக்குரிய விளக்கம்: அன்பற்ற உலகில் நாம் அநேக நிந்தைகளை நம் ஆண்டவரைப் போல அனுபவிக்க வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். இவ்வுலகமும் மாமிச இச்சைகளும் சாத்தானும் நம் வழிகளில் எப்போதும் குறுக்கிட்டு வரும்போது பலவிதமான போர்கள் நமக்கு உண்டாகும். நீதிமான்களின் பேரில் பல அம்புகள் எய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட சோதனைகளிலும் துன்பங்களிலும் நாம் மனோபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமையோடு தேவ நடத்துதலுக்கு விழிப்புடன் காத்திருப்பது நல்லதல்லவா? நம்மை ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சித்தத்திற்கு உட்படுத்துவது எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர வேண்டும். இதனால் சங்கீதக்காரன், நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்றான். இதற்குரிய ஆதார வசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்சம் காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாகவும் இந்த நாளிலே நம்முடைய அன்பு சகோதரர் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலே மேலும் ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து அதில் இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளவும் தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நம்ம தியானிக்கவும் தேவன் நமக்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய தினத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆத்ம ஜீவத்திற்கு பிரயோஜனமாகவும் மீதியானியர்கள் ஜாக்கிரதை என்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஒரு சிறிய பாடத்தை நம்ம சிந்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய ஜனங்களோட போராட்டம் இருந்தது. அவருடைய வழிப்பிரயாணத்திலேயே இருந்தது. அப்புறம் அவர்கள் கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகும் அந்த போராட்டம் இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பாடங்களில் பார்த்துருக்குறோம். அமலேக்கியர்களோட அவர்கள் போட்ட சண்டை
இல்லையா? அதே மாதிரி மீதியானியர்கள், இந்த மாதிரி நிறைய பேர். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது இந்த மீதியானியர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீதியானியர்கள் ஜாக்கிரதை, இந்த பாடத்தினுடைய தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இருந்தால் கூட அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இந்த தலைப்பே ரொம்ப ஒரு எச்சரிப்புள்ள ஒரு தலைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறை நமக்கு தெரியும் இல்லையா? தேவன் அவங்களுக்கு நிறைய நன்மை செய்வார். அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? தொடர்ந்து தவறு பண்ணுவாங்க. அப்போது தேவன் இவங்களுக்கு சில தண்டனைகள் கொடுப்பார். அந்த தண்டனையில் ஒன்று தான் புறஜாதிகள் மத்தியில் இவங்க சிறைப்பட்டு போகிறது அல்லது அவங்களுக்கு அடிமையாக போகிறது. அந்த மாதிரி அப்படி போகும்போது சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மனசு இறங்கி தேவன்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்பாங்க. அப்போ தேவன் என்ன செய்வார்? ஒரு இரட்சகனை எழுப்புவார். எழுப்பி அந்த ஜனங்கள் எடுத்துருந்து அவர்களை மீட்டுட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. அதில் அந்த மீதியானர்கள் ஒரு முறை பாருங்கள், நம்ம நிறைய சந்தர்ப்பங்களை படிச்சிருக்கிறோம். பட் இருந்தால் கூட நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பின்னும் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போ மீதியானியரின் கை இஸ்ரேல் மேல் பலத்தை கொண்டபடினாலே பாருங்கள், இஸ்ரேல் புத்திரர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளிலேயும் கெபிகளிலேயும் குகைகளிலேயும் அரணான ஸ்தலங்களையும் தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டாங்களாம். பாருங்கள், இந்த மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மீதியானியர்களுக்கு பயந்துட்டே இந்த இஸ்ரேல் ஜனங்க போய் எங்கே குடியிருந்தாங்களா பாருங்கள், மலைகளில், அந்த மலைக்கடியில் இருக்கிற அடிவாரம், அந்த குகை, இந்த படத்தெல்லாம் பாருங்கள், அந்த மாதிரி அங்கே தான் அவங்க குடியிருந்தாங்க பயந்துட்டு. ஏன்னா மீதியானியர் அவ்வளோ கொடுமையான ஒரு ஜனங்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பாருங்கள், வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். உன்னை கூட விட மாட்டாங்க. எல்லாம் கவனிச்சு பாருங்க, இவர்கள் அவங்களுடைய விளைச்சலையும் கெடுத்து அவங்க ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வசனம் நம்ம பார்க்கும்போது, அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் எப்படி வருவாங்களா? வெட்டுக்கிளைகளைப் போல வருவாங்களா அந்த குரூப். அது விசேஷமாக அந்த மீதியானர் அவர்கள் ஒட்டகங்கள் எண்ணி முடியாதா இருக்கும். இந்த பிரகாரமாய் தேசத்தை கெடுத்து விட அவங்க வருவாங்களாம். இப்போது நம்முடைய மூத்த சகோதரர்களெல்லாம் இந்த பாடங்களை எல்லாம் கொஞ்சம் டீல் பண்ணும்போது ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார். அவங்க நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு விளைச்சல் நல்லாயிருக்கும். நீ பிசைக்கிற தொட்டி உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரிலாம் தேவன் நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காரு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல விளைச்சல் வரும். அப்போ அந்த விளைச்சல் வரும்போது இவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, போரடிப்பாங்க. அந்த விளைச்சல் கோதுமை எல்லாம் வச்சு அது அறுவடை செஞ்சோன்னா ஒரு இடத்துல கொண்டு அதை போரடிப்பாங்க. பாரு, இந்த படத்தில் பார்க்குற மாதிரி போரடிக்கும் போது என்ன நடக்கும்? அந்த கோதுமை மணிகள் கீழே விழுந்துடும். அப்படி மேலே தூக்கி போரடிக்கும் போது கோதுமை மணிகள் அந்த களஞ்சியத்தில் விழுகிற மாதிரி விழுகும். அதே சமயத்தில் அந்த பதர் இருக்குது பாருங்கள், அந்த பதர் அப்படியே காற்றுல அப்படி பறந்து போகும். ஸோ பாருங்கள், இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். இப்படி காற்றுல அப்படி பதர் பறந்து போகும், கோதுமை மணி கீழே விழுகும். அந்த காற்றுல பறந்து போகிறத எங்கேருந்து பார்ப்பாங்கன்னா பாருங்கள், அந்த மலைகள் இருக்குது பாருங்கள், குன்றுகள், அங்கே ஒழிஞ்சுக்குவாங்களாம் இந்த மீதியானியர்களெல்லாம். அங்கே போய் உட்காந்துட்டு இவங்க அறுவடை எப்போ வருது அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அறுவடை ஓரளவுக்கு இவங்க போரடிக்கும் போது, அந்த அறுவடை நடக்கும்போது அந்த பதர் பறக்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ இங்கே ஒரு அறுவடை நடக்குது, பயிர்கள் முதிர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், வெட்டுக்கிளிகளைப் போல வருவாங்களாம். பாருங்கள், அதுதான் ரொம்ப ஆச்சரியமான. தேவன் ஒரு அருமையான உதாரணம் கொடுக்குறார், வெட்டுக்கிளிகளைப் போல. அப்போ அந்த காலத்தில் இஸ்ரேல் நாட்டிலெல்லாம் இந்த மாதிரி பெரிய விளைச்சல் வந்ததுன்னா வெட்டுக்கிளிகள் அப்படியே ஆயிரக்கணக்கான வெட்டுக்கிளிகள் அப்படியே அந்த பயிர் மேலே உட்காந்து 2 நிமிஷத்தில் அதை எந்திரிக்கும் போது அந்த பயிர்கள் முழுதும் சர்வநாசம் ஆகிடும், எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வருவாங்களா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேலே. யார்? இந்த மீதியானியர். கவனிக்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, இஸ்ரேல் ஜனங்கள் என்னாகும் 31ஆம் அதிகாரத்தில் மோசே இவர்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தத்தை ஆயத்தம் பண்ணுறார். அப்போது கவனிச்சு பார்த்தீங்கன்னா
இவர்களுடைய கொள்ளையிட்ட பொருள்கள் அல்லது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் குறித்து ஒரு ரெக்கார்டு கொடுக்கும்போது படை வீரர் கொள்ளையிட்ட பொருளில் 6,70,000 ஆடு, 72,000 மாடு, 61,000 கழுதை. பாருங்கள் எவ்வளோ சொத்து பாருங்கள். அப்புறம் அடுத்தது கவனிக்கும்போது யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கிடைத்த பாதி பங்கின் தொகையாவது ஆடுகள் 3,37,500. இந்த ஆடுகளில் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 675, மாடுகள் 30,000, அவைகள் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 72. பாருங்கள் நிறைய சொல்கிறார். கழுதைகள் 30,500, அவைகள் கர்த்தருக்கு பகுதியாக வந்தது 61. பாருங்கள் எவ்வளோ சொத்துக்கள் பாருங்கள். அதே மாதிரி நரஜீவங்கள் 10,000 பேர், அவர்கள் கர்த்தருக்கு பகுதியாக வந்து 32 பேர். இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சில கணக்கில் அவர் சொல்லிட்டு வர்றார். கடைசியாக நம்ம பின்னாடி பார்க்கும்போது ஆடுகளில் 3,37,500, மாடுகளில் 30,000, கழுதைகளில் 30,500. எத்தனை சொத்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த வசனம் எப்படி முடிக்கிறார்? இஸ்ரவேல் புத்திரின் பாதி பங்குக்கு வந்த இந்த நரஜீவன்களிலும் மிருகங்களிலும் மோசே 50க்கு 1 வீதமாக எடுத்து அவைகளை கர்த்தருக்கு தன்னை கட்டளையிட்டபடி என்ன செய்கிறார்? அங்கே எல்லாருக்கும் லேவியருக்கெல்லாம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் 1000 பேர் 100 பேருக்கு தலைவனான சேனாதிபதிகள் மோசே இடத்துல வந்து, ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையில் இருக்கிற யுத்த மனிதரை தொகை பார்த்தோம், அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும் குறையலை. ஸோ இதை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் வந்து எந்த அளவுக்கு இவர்களை வந்து சொத்துலேயும் ஆசீர்வச்சிருக்கார். ஏன்னா 31:50 வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்கள், அஸ்த கடகங்கள். பாருங்க வார்த்தையே ஒரு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் மோதிரம், காதணி, காப்பு, இதெல்லாமே கர்த்தருக்கு கொண்டு வராங்க. அப்படின்னா எவ்வளோ சொத்து இருந்திருக்கு பாருங்க. புரியுதா? அவ்வளோ சொத்து. அதனால தான் மற்ற எல்லா ஜனங்களுக்குமே இவங்க மேலே ரொம்ப ஒரு பார்வை இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் இவ்வளவு கொடுத்தது தேவன் என்ன சொல்கிறார்? நான் சொல்கிறபடி மட்டும் நீங்கள் கேட்காம போயிட்டீங்கன்னா, நம்ம படிச்சிருக்க முடியாது. உபாகம் 28ஆம் அதிகாரம், லேவியராகும் 26ஆம் அதிகாரம் பல முறை படிச்சிருக்கிறோம். அதில் 2 புஸ்தகங்களையும் 2 அதிகாரங்களையும் பார்த்தீங்கன்னா 1லிருந்து 14 வசனங்கள் ஆசீர்வாதம், 14லிருந்து 28 வசனங்கள் சாபம். 14 வசனங்கள் வந்து நான் சொல்கிறபடி நீங்கள் கேட்டு நடந்தால் உங்களுக்கு நல்ல விளைச்சல் இருக்கும், உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். அதே அவங்க சொல்படி கேட்காம போயிட்டா பாருங்கள், உங்களுக்கு பஞ்சம் வந்துடும், கொள்ளை நோய் வந்துடும், புறஜாதிகளத்தில் நீங்கள் அடிமையாக போயிடுவீங்க, உங்கள் விளைச்சலை எல்லாம் கெடுத்துருவீங்க. இதெல்லாம் தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சாபமாக என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொன்னார். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்படி ஒரு வேளை அவங்க கீழ்ப்படியாமல் போகும்போது அது ஒரு முக்கியமான ஒரு வசனம் பாரு. உபாகம் 28:33 வாசிக்கலாம். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள், நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நீ நெருக்கப்பட்டும் இருப்பாய். இது எப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இந்த மாதிரி தவறாக போகும்போது அன்னைக்கு அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே. இதே இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க கானான் தேசத்துக்கு உள்ளே போகும்போதே தேவன் இவங்களுக்கு என்ன சொன்னார்? நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? உபாகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான், ஏற்கனவே படிச்சிருக்கோம். இஸ்ரேலின் 7 விரோதிகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் போனீங்கன்னா ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், பெர்ஷியர், ஏவியர், இந்த மாதிரி 7 வகையான ஜாதி இருக்காங்க. அவங்களோட நீ கலந்துடக்கூடாது, உன் பெண் பிள்ளைகளை அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, அவங்க பெண் பிள்ளைகளை நீ எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்களாம் புறஜாதி இடத்துல வழி நடத்திடுவாங்க. நீ அவங்களோட என்ன பண்ண வேண்டாம், சம்பந்தம் கலக்கவும் கூடாது, அவர்களோட நீ வந்து எந்த வகையிலையும் சேரக்கூடாது. ஏன் சொல்கிறார்? என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி உன் குமாரரை என்ன செய்வாங்க, விலக பண்ணுவார்கள். ஸோ அன்புக்குரிய சொல், இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் மோசே மூலமாக கூப்பிட்டு ஆசீர்வாதம், சாபம் 2ஐயும் கொடுத்துட்டார். கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், கீழ்ப்படியாமல் போனால் சாபம். நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படையில் அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற நியாயப்பிரமாண காலம்தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? நியாயாதிபதிகளுடைய காலத்தில் தான் இப்போ இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனிக்கும் போது இது விசேஷமாக கிதியோனுடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி.
இப்போது இந்த டைமில் தான் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, கிதியோனுடைய யுத்தம் படிச்சிருக்கோம் இல்லையா, மீதியானோட. இப்போ அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறதில்ல, அது கொஞ்சம் முன்னால் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மீதியானியர் இந்த மாதிரி மலைக்கு மேல் இருந்துட்டு இந்த ஜனங்களை எல்லாம் உற்று கவனிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மலைகளிலேயும் குகைகளிலேயும் போய் தங்கி அங்கே வந்து தங்களுடைய விளைச்சல் பட்ட காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு டைமில் தான் கிதியோன்னு புரியுதுங்களா, ஒரு அண்டர் கிரவுண்டில் பாருங்கள், மலையிலுடைய அண்டர் கிரவுண்டில் போர் அடிச்சிட்ருக்கிறார். ஏன்னா அது மீதியானருடைய தொந்தரவுங்கிறதுனால அந்த வசனமே படித்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் புரியும். அண்டர் கிரவுண்டில் உட்காந்து போர் அடிச்சிட்ருக்கிறார். அப்படி போர் அடிச்சிருக்கும் போது தான் தேவனுடைய அழைப்பு வருது கிதியோனுக்கு. அதுக்கு நமக்கு படிச்சிருக்கோம் இல்லையா, நீ என்ன செய்யணும் பாருங்கள், என்ன சொல்கிறார் உபாகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து, அவர்கள் சிலைகளை தகர்த்து, அவர்கள் தோப்புக்களை வெட்டி, அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். இது யாருக்கு சொல்றார் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றார். நீங்க அந்த ஜனங்களோட சம்பந்தம் கலந்துடக்கூடாது. ஒருவேளை நீங்க போனீங்கன்னா அவருடைய பலிபீடங்களை இடித்து சிலைகளை எல்லாம் தகர்த்து அவங்கள தோப்புகளை எல்லாம் வெட்டி எறியணும். இதே வார்த்தையை தான் கிதியோனுக்கு அங்கே வந்து தேவன் சொல்கிறார். அப்போது கிதியோன் வந்து நான் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப என்னுடைய கோத்திரம் ரொம்ப சின்னது, நான் ரொம்ப சின்னவனாக இருக்கேன், நான் எப்படி போய் அவங்கள முறியடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் தேவன்கிட்ட சொல்லும்போது, அப்போ பாருங்கள், கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ என்ன செய்வ, மீதியானியரை முறியடிப்பேன். உனக்கு முன்னாடி ஒரு ஆள் நிற்கிறாங்க, அந்த மாதிரி நீ அந்த ஜனங்களை முறியடிப்பேன். அப்போ அந்த நூதனமான யுத்தம் நடந்தது கூட நம்ம படிச்சிருக்கணும் இல்லையா. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ அன்னைக்கு ராத்திரியே நம்ம கவனிக்கலாம் பாருங்கள், கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற 7 காளைகளில் 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை நீ வெட்டி போடும் சொல்லிட்டார். ஸோ அன்றைக்கி நைட் அதை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சியில் நமக்கு நல்லா தெரியும். இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் கூட நம்ம கடந்த ஒரு கன்வென்ஷனில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா. கிதியோன் வந்து இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அடையாளம் ஞாபகம் இருக்கா? என்ன அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். கன்வென்ஷன்லாம் கேட்டிங்க இல்லையா, ஒரு அடையாளம் சொல்கிறார். என்ன அடையாளம்? என்ன சொல்கிறார்? முதல்ல தேவனே, நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை எனக்கு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, முதல்ல அந்த நிலம் இருக்குது, நிலத்து மேலே தோல் இருக்குது, அந்த தோல் மேலே மட்டும் பனி பெய்யணும், அதை செஞ்சு காட்டுங்கன்னார். அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது அந்த தோல் மேலே மட்டும் அந்த பனி இருந்தது. மறுபடியும் சொல்கிறார், இன்னொரு முறை எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க. என்ன? அடுத்த நாள் வரும்போது நிலத்து மேலே பனி இருக்கணும், தோல் காஞ்சிருக்கணும். 2 அடையாளத்தையும் தேவன் கொடுத்தார். கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பார்க்கலாம், அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே படித்த முடியா, கிதியோன் அப்படிங்கிறதே கடைசி கால தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள், கிறிஸ்துவுடைய தலைமையில் வந்து போர் செய்யக்கூடிய பிள்ளைகள் நம்மெல்லாம். கிதியோனுடைய யுத்தத்தில் நமக்கு அந்த பங்கு இருக்குது இல்லையா. கிதியோனுடைய யுத்தம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய யுத்தம். அதில் நம்மளாம் யுத்த வீரர்கள். அவர் கேப்டன் ஆஃப் சால்வேஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதி, சேனையின் அதிபதி. தான் பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது, சேனையின் அதிபதி வருவார் அப்படின்னு. திருவிலையத்தில் பார்த்தீங்கன்னா படைகளின் ஆண்டவர் நல்லா சொல்லப்பட்டிருக்கும். அது தேவனின் பிதாவாகிய தேவனையும் சில இடத்துல குறிக்கும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ கிதியோன் இந்த ஒரு அடையாளத்தை கேட்கும்போது ஒரு அடையாளத்தை செய்கிறார். இது வந்து எப்படிப்பட்ட ஒரு காரியங்கிறது நம்ம அன்றைக்கி பார்த்த ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ இந்த தோல் எதை குறிக்குது? கிறிஸ்துவுடைய சரீரம். முதல்ல அந்த பனி எதை குறிக்குது? நம்ம படித்தோம் இல்லையா. என்ன படித்தோம்? ஞாபகம் தான் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அந்த பனி? ஏதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையாக இருக்குது. 133ஆம் சங்கீதம், அது எர்மோன் மலையில் இருக்கிற பனி கொப்பாக இருக்குது, படித்தோம் இல்லையா. அதெல்லாம் பரிசுத்த ஆவியை அது குறிக்குது, அது நமக்கு தெரியும். இந்த பரிசுத்த ஆவி முதல்ல கிறிஸ்துவுடைய சரீர அங்கத்தின் மேலே தான் ஊற்றப்படுது. அதனுடைய அடையாளம் தான் நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் உலக ஜனங்கள் மேலே கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரும்போது அதுதான் நிலத்தில் அந்த பனி வந்தது. அது நமக்கு அது ஏற்கனவே சப்ஜெக்டாக பார்த்துட்டோம். ஏன் திருப்பி ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா, இதை நீ தைரியமாக செய் அப்படின்னு சொல்லி தேவன் அங்கே கிதியோனுக்கு சொல்லும்போது அங்கே ஒரு வெளிப்படையான ஒரு அடையாளத்தை காட்டார். அதே மாதிரி நமக்கும்
இந்த பூமியில் கடைசி கால பாத அங்கங்களாக வந்தாச்சு. கவனிக்கிறீங்களா? இப்போ பாத அங்கங்கள், இப்போ நம்ம ஒரு சைடு கிதியோன் சைடு நம்ம நிற்கிறோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா மீதியானியர் நிற்கிறாங்க. மீதியானியருங்கிறது பெரிய ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு கும்பல். சரியா? இவங்களுடைய நோக்கமே இஸ்ரேல் ஜனங்களையே உற்று பார்க்கறது தான். நல்லா புரிஞ்சுங்க, இந்த சப்ஜெக்டுடைய சாராம்சத்தை சொல்லிடுறேன். மீதியானியருடைய நோக்கமே இஸ்ரேல் ஜனங்கள் நல்ல விளைச்சல் வரும்போது அந்த விளைச்சலை கொள்ளையடிக்கிறது தான். விளைச்சலை கொள்ளையடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஜீவனே போயிடும் இல்லையா? அதனால் இவருடைய ஜீவனையே பார்த்திங்கன்னா அந்த விளைச்சலை கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, அந்த மீதியானியர். அதனால தான் இந்த சப்ஜெக்டினுடைய பேர் என்ன? மீதியானியர் ஜாக்கிரதை. அப்படின்னா இதை ஒரு நிழல் கொண்டு வரும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மீதியானியர்களுக்கும் பிரச்சனை. இன்னைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு ஆப்போசிட்டில் மீதியானியர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கண்டுபிடிக்கணும் யாருன்னு. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் நல்லா புரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்முடைய விளைச்சலை கெடுக்கிறாங்க. விளைச்சலை அள்ளிட்டு போயிடுவாங்க இல்லையா? இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அப்போ நம்மக்கிட்ட ஏதோ விளைஞ்சு நிற்குதான். அது கடைசி கால திருச்சபையின் பாத அங்கங்கள். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நல்ல விளைச்சல், யாருக்கிட்ட நல்ல விளைச்சல் இருக்குதோ அந்த விளைச்சலை கெடுக்கிறதுக்குன்னே இந்த மீதியானியர் உற்று கவனிச்சிட்ருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களுடைய வேலை என்னென்னா, ஒருத்தர் நல்ல மேலே வர்றாங்க அப்படின்னாலே உடனே என்ன பண்ணிடுவாங்க? அந்த விளைச்சலை கெடுத்துருவாங்க. சரி, இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, நம்மக்கிட்ட என்ன விளைச்சல் இருக்குது? விளைச்சல்னால் புரியுதா? முத்தின பயிர் வளர்ந்துருக்கணும், அதுதான் விளைச்சல். அப்போ நம்ம வளர்ந்துட்டோமா? வளர்றோமாங்கிறது தெரியல, ஆனால் வளரணுங்கிறது தெரியுது. எதில் வளரணும்? வாசிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு பலமுறை படிச்சிருக்கணும். நாம் இனிமேலும் குழந்தைகளாக இருக்கக்கூடாது இல்லையா? மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பாருங்கள். அப்போ இந்த சூது வஞ்சனை நம்மளை சுற்றிலும் எப்பொழுதுமே இருக்கும். கவனிங்க, நம்மளை சுற்றிலும் எப்போதுமே இருக்கும். இந்த சூது வஞ்சனையை வச்சுட்டு இருக்கிற ஒரு வகுப்பார் தான் இந்த மீதியானியர். அவங்க வேலை என்ன தெரியுங்களா? அடுத்தவங்களே பார்க்குறதா, மற்றவருடைய குறைய, மற்றவங்களை குற்றப்படுத்துறது, மற்றவங்களுடைய காரியங்கள், இதையுமே பார்த்துட்டு இருப்பாங்களாம் நம்மளை சுற்றிலும். அது யாராருனாலாம் உங்களுக்கே தெரியும், நம்மளை சுற்றிலும் இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்த காற்றுல அலைபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, பல முறை படிச்சிருக்கோம் இல்லையா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரணும். அதுதாங்க விளைச்சல். சொல்கிறோம் இல்லையா? ஆளும் வளரணும், அழிவும் வளரணும். அந்த மாதிரி எல்லாவற்றிலேயும் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே வளரணும். சரியா? அப்படி ஒரு வேளை வளர்க்கும்போது அந்த வளர்ந்த பயிர்களை அறுவடை செய்கிறது தாங்க இயேசு கிறிஸ்து இப்போ 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார். சும்மாவா வந்திருக்கார்? அவர் வந்தது எதுக்கு? வந்ததில் அநேக நோக்கங்கள் இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்தை பர்ஃபெக்டாக கொண்டு வர வரைக்கும் இந்த பூமியில் அநேக வேலைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்டாக செய்கிறார். அதில் முதல்ல அவர் செய்கிற வேலை அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை அறுவடை செய்கிறது தான். முதல் வருகையில் முதல் அறுவடையை முடித்தார் அங்கிருந்து. 2ஆம் வருகையில் இங்கே இருந்து 2ஆம் அறுவடையை முடிக்கிறார். இதை குறித்து நம்ம பல முறை படிச்சிருக்கோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். பின்பு நான் வெண்மையான மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய், சிரசின் மேல் பொற்கிரீடம், கையிலே கருக்குள்ள அறிவாள் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். ராஜா வந்திருக்கார் அறுவடை செய்கிறதுக்கு. அப்போது இன்னொருத்தர் சொல்கிறார், அப்போது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்துருக்கார் கிறிஸ்து. இப்போ நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இந்த உபத்திரவ காலம். இப்போ என்ன சொல்கிறார்? பயிர் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடிங்கிறார். தமிழில் தான் பூமியின் பயிர் முதிர்ந்ததுன்னு இருக்கும் இல்லையா? ஆனால் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி. அதே சமயத்தில்
இந்த டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட்டுக்கு பாருங்கள், அது வந்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும். புரியுதுங்களா? அறிவாளை நீட்டி அறுத்து விடும். உடனே என்ன நடந்ததா? அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. இன்றைக்கி அதுதான் நடந்துட்டுருக்கு. சரிங்களா? அப்போது ஒரு அறுவடையாளர் எந்த பயிரை அறுப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது வயலில் விதைக்கிறோம், எல்லாமே முத்தி வந்துடுதா? மேக்சிமம் வந்துடும் இல்லையா? அதில் ஒரு சிலதெல்லாம் பூச்சி பிடிச்சிரும், நசல் பிடிச்சிரும், வளர்ச்சி இருக்காது, அப்புறம் பூச்சிகள் வந்து அரிச்சிரும், வெட்டுக்கிளிகள் வந்து சாப்பிட்டு போயிடும், காற்றடிச்சு காற்றுல விழுதுரும். எத்தனை பிரச்சனை பாருங்கள். ஒரு பயிர் முதிர்ந்து வந்து அது அறுவடையாளனுக்கு போய் சேர்ற வரைக்கும் அறுவடையாளனுக்கும் கவலை. புரியுதுங்களா? அந்த பயிருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்மெல்லாம் 1,44,000 பேருடைய செலெக்ஷனுங்கிறது அவ்வளோ சாதாரணமான செலெக்ஷன் அல்ல. எல்லாரும் வர்றவங்க போகிறவங்க, ஞானஸ்தானம் எடுப்பவர்கள் எல்லாருமே போயிட முடியாது. சத்தியம் பேசி கொண்டிருக்கிறவர்கள் போக முடியாது இல்லையா? அதில் நிறைய வேலை செய்கிறவங்க போக முடியாது. இப்போ அவருடைய கண்டிஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மக்கிட்ட ஒரு விளைச்சல் இருந்தது, அந்த விளைச்சல் முதிர்ந்த பயிராக இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த 3 அறுவடைகள் சப்ஜெக்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். நல்லா வளர்ந்த பயிர் தன்னை என்ன பண்ணிக்கும்? தன்னை மறைச்சிக்கும், அதாவது தன்னை தாழ்த்திக்கும் இல்லையா? அப்புறம் மற்றவங்க இப்போ கலைகள் தான் இப்படி நிற்கும்னு சொல்லி. ஆனால் நம்ம சத்தியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் கலைகளை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. ஆனால் கலைகளுடைய புத்தி நிறைய பேர்த்துக்கு உண்டு. இங்கெல்லாம் நிறைய கலைகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறதில்ல, மனசார நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் அந்த கலைகளுடைய புத்தி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வேறு மாதிரி ஒரு கிறிஸ்துவுடைய கேரக்டர் அது இல்லாமல் போயிடும். அதே சமயத்தில் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் நல்ல பயிர் விளைச்சலாக இருந்ததுன்னா, முதிர்ந்த பயிர்களாக இருந்தால் அந்த முதிர்ந்த பயிர் தன்னை தாழ்த்திக்கும் இல்லையா? அப்போது எந்த பயிர் தன்னை தாழ்த்தி இருக்குதோ அறுவடையாளர் கரெக்டாக அதை கண்டுபிடிப்பார். புரியுதுங்களா? அது இன்றைக்கி வந்து அறுவடை செய்கிறவங்கள கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா, எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணுறதில்ல. பட் இருந்தால் அந்த சிக்கல் வச்சுருப்பாங்க. இந்த பயிர் வந்து இப்படி வளைஞ்சிருந்து வச்சுங்க, அழகாக இப்படி அறுத்து எடுத்துருவாங்க. ஒருவேளை நேரம் இருந்தால் இப்படி அறுப்பாங்க. ஆனால் வந்து இப்படி அறுக்கும்போது சில பயிர்களோட சிந்துமா. ஆனால் வந்து இப்படி திரும்பி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பிடிச்சிட்டாங்கனாலே இப்படி அறுத்து எடுக்கும்போது சிந்தாதான். அதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மை நல்லா தெரியாது. பட் இருந்தால் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரி, முதிர்ந்த பயிர்கள் இன்றைக்கி வந்து கடைசி காலத்தில் பாருங்கள், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் சத்தியத்துக்குள்ளே வந்தாலும் ஒரு ரேஞ்சு கொடுக்குறார் தேவன். 91ஆம் சங்கீதத்தில், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான். அதுக்கப்புறம் நிறைய வசனம் நமக்கு தெரியும். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இது பர்டிகுலராக உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். 91ஆம் சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாத அங்கங்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் சொல்லப்பட்ட வசனம். அவங்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. அப்போது பாதம் இங்கே இருக்கு, ஆனால் நிறைய கல் இருக்குதான். ஆனால் அது இடராதபடிக்கு தேவதூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள். படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த 91ஆம் சங்கீதத்தில் கொஞ்சம் கவனிக்கும்போது நம்மளாம் விசேஷமாக சத்தியத்தில் பாத அங்கங்கள், அதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து கொடுக்குறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. படிச்சிருக்கீங்களா? உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படின்னா புரியுதுங்களா? இந்த ரேஷியோ என்ன தெரியுமா? 10,000 கவனிங்க, 11,000க்கு ஒருத்தர் தான் பாதங்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு ரேஷியோ பாருங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும். அப்படின்னா மொத்தம் எத்தனை ஆயிரம் பேர்? 11,000 பேர். அப்போது டோட்டலாகவே
நம்முடைய இந்தியாவில் ஒரு 35,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. 35,000 பேர் இருப்பாங்களான்னு தெரியாது சத்தியத்தில். அதாவது இப்போ நம்ம எப்படி நினச்சிடக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம வேதமானவர்கள், நாங்கள் தான் உண்மையான சத்தியத்தில் இருக்கிறோம், எங்களை விட்டால் யாருமே சத்தியத்தில் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நிறைய இடங்களுக்கு போகும்போது சில இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கூட நம்ம இருக்கக்கூடிய சத்தியத்தில் இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் அந்த ஐக்கியத்தில் இல்லை, அப்படியும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் வேறு சபைகள் இருக்கிறாங்க, அவங்க சபை பேரை மாற்றி வச்சுருக்கிறாங்க. அப்படி மாற்றி வச்சா கூட இந்த சத்தியத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்களா, யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. எந்த ஜனத்திலாயினும் தேவனுடைய பிள்ளைகள் இருந்தால் அவங்கள தேவன் கூப்பிட்டு வரந்த வசனம் இருக்குது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம மேட்டுமையான சிந்தனையில் நாங்கள் தான் பைபிள் ஸ்டூடெண்ட், நாங்கள் தான் வேதமானவர்கள், எங்களுக்கு தான் அப்படின்னால சொல்லிடக்கூடாது. நமக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு கிருபை கொடுத்துருக்கிறாருங்கிற தாழ்மையோடு போயிடணும். நல்லா எதுக்கு சொல்கிற வரேன்னா, அப்படி ஒரு வேளை பாருங்கள், அந்த ரேஷியோ கவனிச்சிங்கன்னா இது ஒரு வேளை வேறு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கூட இருக்கலாம். வேறு யாராவது சகோதரர்கள் இது குறித்து இதை விட பெட்டரான இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவனித்து பார்த்தீங்கன்னா 11,000 பேருக்கு ஒருத்தர்னா நம்ம இந்தியாவில் ஒரு 20,000 பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ எத்தனை பேர் தான்? முதிர்ந்த பயிர் 2 பேர் தாங்க. ஏன் அந்த 2 பேராக நாம் இருக்கக்கூடாதுங்கிறதான். அப்போ இதை எதுக்குன்னா அதை கம்பேர் பண்ணிவிட்டு சோர்ந்து போகிறதுக்காக இல்லை. தேவன் நம்மளை அத்தனை பேர்த்துக்கு மத்தியிலையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கார் பாருங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம முதிர்ந்த பயிர்களாக இருக்க வேணும் எல்லாத்துலேயும். அதைத்தான் அதே எபேசியரில் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக, பார்த்தீங்களா, கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகணுங்கிற இல்லையா. அப்போது அந்த பூரண புருஷருங்கிற கண்டிஷன் எப்போ நமக்கு வரும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவருடைய ஹையஸ்ட் மெச்சூரிட்டி எங்கே இருக்குது பாருங்கள். எந்த இடத்துல? அவருடைய மரணத்தினுடைய முந்தின நாள் அவர் காட்டின ஹையஸ்ட் மெச்சூரிட்டி அதுதான் இல்லையா. யாராருக்கு நன்மை செய்தாரோ அவர்கள் எல்லாரும் அவரை சிலுவையில் அறையும்னாங்க. யாரை அவர்கள் நேசித்தாரோ அத்தனை பேர் அவரை கைவிட்டுட்டு போனாங்க. யாராருக்கு அவருக்கு நன்மை செய்தாரோ அத்தனை பேர் அவர் கைவிட்டாங்க. எல்லாருமே ஓடிட்டாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு. தனியாக இருக்காருங்க. ஆனால் ஒரே ஒரு விசுவாசத்தில் இருந்தார், தேவன் என்னோடு இருக்கிறார். கடைசியில் தேவனும் அவர் என்ன பண்ணார்? கைவிட்டார். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நிலைமையை பாருங்கள். இந்த பூமியில் உலக ஜனங்களும் கைவிட்டாங்க, பிதாவாகிய தேவனும் கைவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கூட எந்த ஒரு சாபமான வார்த்தைகளோ இல்லைங்களா, தவறான சிந்தனைகளோ சோர்வான விஷயங்களோ ஆண்டவர் அதை பாதிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் பிதாவாகிய தேவனை முற்றிலும் நம்பினவராக விசுவாசத்தராக இருந்ததுனால அந்த நேரத்தில் அவர் எல்லா அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டார். அதுதாங்க முயர்ந்த பயிர். சகிக்கிறது, தாங்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் அதாவது வழிநடத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அதை செய்ய முடியலன்னு பாருங்கள். எல்லாவற்றையும் சகிக்கணும், எல்லாவற்றையும் சகிக்கணும். அதனால தான் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார்னு பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஏன் அந்த அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்தார் தெரியுங்களா? அவர் பவுல் மூலமாக பேசின வார்த்தைகள் பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தது. அப்போ ஆண்டவர் அதில் முதல்ல நிலைச்சு நின்றுருக்கார். இப்போ பாருங்கள், தேவனை பற்றும் விசுவாசம், அறிவு, அன்பு, சத்தியம், இதில் நல்லா வளருங்கன்னார். இதில் நல்லா வளருங்கன்னு பவுல் சபைக்கு சொல்கிறது யாருக்கு சொல்லி கொடுத்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சொல்லி இப்போ நம்ம முதிர்ந்த பயிர் அப்படின்னாலே இப்போ நம்மக்கிட்ட எதில் எல்லாம் மெச்சூரிட்டி இருக்குன்னா தேவன் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம் மெச்சூரிட்டி இருக்கணும். தேவனை பற்றின அறிவு அதில் மெச்சூரிட்டி இருக்கணும். புரியுதுங்களா? அதே சமயத்தில் தேவன் சொல்லி கொடுத்த அன்பு, அவருடைய சத்தியம், இந்த நாளில் நல்லா வளரணும். சரி,
இப்போ நான் அதில் வளர்றதுக்கு எனக்கு எல்லா வசதிகள் இருக்குது பிரதர், நான் நல்லா வளர்ந்துருக்கேன் அப்படின்னு ஒரு வேளை நம்ம நினச்சோம்னா, இங்கே தாங்க அந்த மீதியானர் நம்மளை சுற்றி நிற்கிறாங்க. மீதியானுடைய வேலை என்ன? மீதியானுடைய வேலை என்ன? இஸ்ரேல் ஜனங்களுடைய விளைச்சலையே பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு சரியான டைம் வந்து அவங்க விளைச்சலை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா நம்முடைய இந்த விளைச்சலை எப்போ வேணாலும் கொள்ளையடிப்பாங்க மீதியானியர்கள். சரிங்களா? அந்த மீதியானியர் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே மீதியானியர் தான். ஏன்னா ஒருவேளை அவங்க விசுவாசத்தில் வந்து அதிகமான அறிவில், அன்பில், சத்தியத்தில் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம அப்படி இருந்தோம்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த விளைச்சலை கொள்ளையடிக்கிறதுக்குன்னே வருவாங்க. அதில் அதிகமாக எங்கே தெரியுங்களா இருப்பாங்க? ஆச்சரியத்தில் ஆச்சரியம் நம்ம சபையில் தாங்க. சபையில் தான், சபையில் தாங்க இருக்கிறவங்க சகோதரர்களை வந்து கீழே தள்ளி கொலை செய்து எல்லா வகையிலையும் கீழே தள்ளுறவங்க எங்கே இருப்பாங்க? நம்ம வெளியிலலாம் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனையோ உலக ஜனங்கள் அன்புலையும் பண்புலையும் பாசத்துலேயும் குடும்பத்தில் நல்ல ஸ்நேகத்தில் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஆனால் யோசனை பண்ணி பாருங்கள், சத்தியத்திற்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நல்லா தான் இருந்தோம், சில நேரத்தில் வந்ததுக்கு பிறகு படு மோசமாகறாங்க. நிறைய பேர் இருக்கிறதுலையே மோசமாகறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் இல்லை, நம்முடைய அழைப்பு போயிடும், அவ்வளோதான். என்ன அழைப்புக்குள்ளே வர்றோம்னு தெரியாமையே வந்து நம்ம அதை இருந்துட்டோம்னா நாளுக்கு நாள் நம்முடைய புதிய மனுஷன் வளரணும். அப்படிங்கிற போது அந்த புதிய மனுஷனுக்கு எந்த வளர்ச்சியும் இல்லாமல் பழைய மனுஷன் டெவலப் ஆனால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவருக்கு டெவலப் ஆகிருக்கிறான். அந்த பழைய மனுஷன் டெவலப் பண்ணால் அந்த ராட்சதன் மாதிரி வருவான் இல்லைங்களா? அப்போ நம்மளை சுற்றிலும் நிறைய பேர் இந்த மாதிரி மீதியானர்கள் நம்ம விசுவாசத்தில் நல்லா இருப்போம், நம்ம விசுவாசத்தை கெடுக்கிறதுக்குன்னே வருவாங்க. தேவனை பற்றி அறிவு கொண்டு போவோம், அதை கெடுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும்னு விரும்புவோம், அதை கெடுத்துருவாங்க. சத்தியத்தில் இருப்போம், அதை கெடுப்பாங்க. சரிங்களா? அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து எழுதும்போது நமக்கு இந்த வசனம் ரொம்ப அப்ளை ஆகும். இன்றைக்கி நிறைய பேர் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நகைச்சுவையாக சொல்கிறது உண்டு. எப்படின்னா, நம்ம மக்கள் வந்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ண சொன்னால் வேதமானவர்கள் ஆராய்ச்சி பண்ணுறது. இவங்க யார், இவங்க எப்படி, அவங்க எப்படி, அவங்க எப்படி. எல்லார் மேலேயும் தேவன் கண் உள்ளவராக இருக்கிறார். அவர்கிட்ட பெரிய சிசிடிவி கேமரா இருக்குது, அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாக இருக்குது என்பதை நம்ம புரியாமல் இல்லை அவங்களுடைய நிர்வாணத்தை நாம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். புரியுதுங்களா? எவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் தெரியுங்களா? மற்றவர்களை பற்றி நாம் வந்து சத்தியத்து நிமித்தம் தெரிந்து கொள்வதற்கு கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் ஒழிய மற்றதை பார்த்துட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விளைச்சலை நம்முடைய பேச்சிலையோ நம்முடைய தவறான நடவடிக்கைகளையோ நாமளே எடுத்துட்டோம்னா நாம தான் மீதியானீர். வசனம் வாசிக்கலாம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். இதெல்லாம் நமக்கு தாங்க. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், பயம் சூழ்ந்திருந்தது, அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம். பாருங்கள், சொல்லுங்கள், நாங்கள் போய் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். பாருங்கள், ஒருத்தர் பற்றி தவறாக சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கள், சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க, தவறான விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அறிவியுங்கள், நாங்கள் போய் மற்றவங்களுக்கு அறிவிப்போம். என்னோட சமாதானமாக இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒரு வேளை இணங்குவான், அவனை மேற்கொண்டு அவனில் குரோதத்தை தீர்த்து கொள்வோம் என்கிறார்கள். இது சபையில் தான் நடக்குது இருக்கு தெரியுங்களா? சபையில் தான் நடக்குது. எப்படியாவது ஒருத்தனை கீழே தள்ளி, அவன் இணங்கிட்டான்னு அவனை கீழே தள்ளி நம்முடைய குரோதத்தை தீர்த்துக்கலாம். யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி விஷயங்களை யார் சத்தியத்தில் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே யாருங்க சொல்லுங்க? மீதியானியர்கள். அவன் எப்போ தவறுவானோன்னு பார்த்துட்டு இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, அவன் நம்மக்கிட்ட மாட்டுவான், அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம மாட்டோமா இல்லையா? நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம மாட்டோமா? நம்மளை தேவன் மாட்ட வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போது இதுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி ஆகணும் இப்போ. ஏன்னா சத்தியத்தை தெரிந்து கொள்றதை விட மற்ற காரியங்களை அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக தான் அநேகம் பேர் இருக்கிறாங்க. கவனிக்கலாம். அவர்களுக்காகவே சொல்லப்படுற சத்தியம் தான். மீதியானியர் ஜாக்கிரதை,
ஒரு உண்மையாக சத்தியத்தில் வளர்ந்த தேவனுடைய பிள்ளைகள் நல்ல அன்பில் இருப்பாங்க, நல்ல அறிவில். அந்த விளைச்சலை கெடுக்கிறதுக்குன்னே வருவாங்களாம், சுற்றி சுற்றி வந்து கெடுத்துருவாங்க. அதுக்கு சபை மக்கள், சபையில் இருக்கக்கூடிய தவறான ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்புறம் சபை மக்கள் மட்டுமான இல்லை, நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பாங்க. புரியுதுங்களா? உன் வீட்டாரே சத்ரு சொல்லிட்டார். அப்புறம் நண்பர்கிட்ட அதிகமாக போனீங்கன்னா நண்பர்களை செய்வாங்க. தயவு செய்து யாரையும் நம்பிடாதீங்க, யாரையும் நம்பிடாதீங்க. நாம் நம்பக்கூடிய ஒரே ஒரு நண்பகத்தன்மை உள்ள தேவன் பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்படின்னா சகோதரன் நம்பக்கூடாதா? அப்படியல்ல, அந்த நம்பிக்கையை பற்றி பேசவே இல்லை. அன்பு சகலத்தையும் நம்பும். நம்ம அன்பு காமிச்சிடணும், அவ்வளோதான். அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே ஒருத்தர்கிட்ட பழக முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்படி பழகிறவர்கள் நிறைய சந்தர்ப்பத்தில் துரோகம் பண்ணும்போது கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இதுக்கு ரிசல்ட் கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாயிருவீங்க. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தாங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணுறாங்களா? சபிக்கிறவர்களா? இன்றைக்கி அப்படித்தாங்க. அப்போது ஆசீர்வாதமும் சாவும் ஒரே வாயில் வராது. ஆனால் வெளியில் அப்படியே காமிச்சுக்குவாங்களா, அன்பு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன செய்வாங்க? ஒரு சாபமான ஒரு விஷயம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, மீதியானவர்கள் வேறு எங்கேயுமே இல்லைங்க, நம்மளை சுற்றில் தான் இருக்கிறாங்க. நம்முடைய விளைச்சலை கெடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த சந்தர்ப்பத்திலும் நம்மை விளைச்சலை கெடுக்கக்கூடாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். நம்முடைய விளைச்சல் நம்மக்கிட்ட தான் இருக்கணும். அது யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயங்களுக்கு விரோதமாக நாம் போர் செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போது நம்முடைய ஒரு சொத்தை ஒருத்தன் பிடுங்க வர்றான் அப்படின்னா, அவனுக்கு விரோதமாக அவனை விட அதிகமான ஒரு போர் செய்யக்கூடிய வல்லமை ஒருத்தனுக்கு இருந்தால் தான் தன்னுடைய சொத்தை தக்க வச்சுக்க முடியும். அப்படின்னா இப்போ நம்மெல்லாம் இந்த மாம்சத்தில் என்ன கண்டிஷன் இருக்கிறோம்? கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிற பாருங்கள், நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, இல்லையா? ஆனால் நம்மள யார்? போர் வீரர்கள். படிச்சிருக்கோம் இல்லையா? நம்மெல்லாம் போர் வீரர்கள். எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார் இல்லையா? ஒரு பெரிய போர் வீரனுக்கு என்னென்ன அந்த ஒரு ஆர்மர்ஸ், ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும், அது நமக்கு தெரியும். அதெல்லாம் சப்ஜெக்டாக பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம போர் வீரர்களாக இருக்கிறோம். இப்போ நம்மளை சுற்றிலும் இப்படிப்பட்ட மீதியானவர்கள் நம்மளை காட்டிலும் சில நேரத்தில் அதிகமான வல்லமை உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால தான் பாருங்கள், வெட்டுக்கிளி மாற அப்படியே விளைச்சல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பாருங்கள். அப்போ இவங்களை விட அதிகமான கெப்பாசிட்டி உள்ளவங்க தானே நமக்கு இன்றைக்கி. அப்படி தாங்க சில நேரத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள் இருக்கிறாங்க, 2 சகோதரர் இருக்கிறாங்க. ஒருத்தர் சத்தியத்தில் வளர்ச்சி அடைஞ்சவர், இன்னொருத்தர் வளர்ச்சி அடையாதவர். வளர்ச்சி அடையாதவர் வளரணுங்கிற ஆசையோடு இருக்கார். வளர்ந்தவர் நான் வளர்ந்துட்டேங்கிற பெருமையோடு இருக்கார். என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த வளர்ந்துட்டேங்கிற பெருமையோடு இருக்கிறவர் வளரணுங்கிற ஆசையோடு இருக்கிற தாழ்மையான இருக்கிறவர்கிட்ட தன்னுடைய தவறான நடைமுறையை காமிச்சிட்டார்னா இவரும் சேர்ந்து விழுந்துருவார். இவருடைய வளர்ச்சியும் கெட்டு போயிடும். இவருடைய வெள்ளாமை, இவருடைய விளைச்சல். அப்போ பாருங்கள், ஒருத்தருடைய விளைச்சலை இன்னொருத்தரே கெடுக்கிற மாதிரி ஆகிடுது பார்த்தீங்களா? அப்போ நம்ம மட்டும் இந்த விஷயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் பக்கா சுயநலமாக இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. சுயநலம்ங்கிறது என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சத்தியத்தை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்பை, தெய்வீக அன்பை, நம்ம விசுவாசத்தை யாரும் கொள்ளையடிச்சிடணும். இது நம்ம தான் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அது தகப்பனானாலும் தாயானாலும் மனைவியானாலும் குழந்தைகளானாலும் சரி, சுற்றி இருக்கிற சகோதரனானாலும் சகோதரி ஆனாலும் யாருமே நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய அன்பை கெடுத்துடக்கூடாது. நம்முடைய விளைச்சலை கெடுக்காமல் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பயங்கரமான ஒரு போர் ஆயுதம் வச்சுட்ருக்கணும். அதனால தான் எந்த ஆயுதத்தில் இதை ஜெயிக்கலாம் தெரியுங்களா? சொந்த ஆயுதத்தில் ஜெயிக்க முடியாது. இப்படிப்பட்ட மீதியானவர்களை, நம்முடைய விளைச்சலை கெடுக்கிறவங்கள, நம்மளை அட்டாக் பண்ண வர்றவங்கள வேறு யாரும் இல்லைங்க. சுற்றியில் பெரிய எதிரிகள் எல்லாம் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே நம்மளை அப்படி தான் செய்வாங்களாம். அப்படி இருக்கும்போது எந்த ஆயுதத்தில் நம்ம அவங்கள தடுக்கணும்? சொந்த ஆயுதமெல்லாம் முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, எங்களுடைய போர் ஆயுதங்கள். 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்கலாம்.
எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், பார்த்தீங்களா, மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இப்ப சொல்லுங்க பார்க்க, அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்குது. அப்படின்னு நம்முடைய ஆயுதம் அதுக்கு பலம் யாருக்கிட்ட இருக்கா? தேவன் கிட்ட இருக்கு. நம்முடைய ஆயுதத்தை வச்சு பாருங்க, ஒன்றும் வேண்டாம். இப்போ இந்த கையை வச்சுட்டு ஒரு செவுத்தை உடைக்க முடியுமா? ஒரு கதவை உடைக்க முடியுமா? முடியாதுங்க. நல்லா அடித்தோம்னா கைதான் காயமாயிடும். அப்போ இது நமக்கு அந்த பலமே இல்லை. ஆனால் தேவ பலம் கொண்ட ஒரு போராயுதம் ஒன்று இருக்கான். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னது? நம்மக்கிட்ட அந்த ஆயுதம். இந்த மாதிரி மீதியானியர் வரும்போது இந்த ஆயுதத்தை வச்சு தடுத்து பாருங்க, இந்த ஆயுதத்தை வச்சு போராடுங்க. அது என்ன? அடுத்த வசனமும் அதுக்கு பாருங்க. அவைகளால் நாம் தர்க்கங்களையும், அப்படின்னு என்ன பண்ணுவாங்களா, இந்த மாதிரி மீதியானியர் நம்மக்கிட்ட நிறைய தர்க்கம் பண்ணுவாங்க, தவறாகவே பேசுவாங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும், புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளை தூண்டி விடுவாங்களாம் மேட்டிமையை. அப்போது கவனிச்சு பாருங்கள், தேவனை அறிகிற அறிவு அதுக்கு விரோதமானதாங்க மேட்டிமை. அப்போ ஒருத்தர் மேட்டிமை ஆயிட்டாங்கனாலே அவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவு வராது, மற்றவர்களுடைய குறையை பார்க்குற அறிவு தான் வரும். எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அந்த ஆயுதம் தான் என்ன தெரியுங்களா? தேவன் அவருடைய பலம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறவருடைய வசனம். அதான் ஏற்கனவே பின்னாடி எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது இப்படிப்பட்ட மீதியானியர்கள் நம்முடைய விசுவாசத்தையும், நம்முடைய அன்பையும், நம்முடைய தேவனுக்கேற்ற அறிவையும், நம்முடைய சத்தியத்தையும் கெடுத்து நம்மளை கீழே தள்ளுறதுக்கு, நம்முடைய விளைச்சலை எடுக்கிறதுக்கு யாராவது ட்ரை பண்ணால் நம்ம என்ன செய்யணும்? தயவு தாட்சண்யம் பார்க்காம அவர்களுக்கு முன்னாடி நீங்கள் செய்கிறது தப்புங்கிறத வசனத்தின் மூலம் சொல்லணும். இந்த வசனத்தில் இது காமிச்சிடணும். பாருங்கள், வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது, அவ்வளோதான். அப்படி பண்ணிட்டோம்னு வச்சுங்க, நம்மக்கிட்ட இருக்கிற அந்த விளைச்சல் அவங்க கெடுக்க முடியாது, அவங்க ஓடிடுவாங்க. ஆனால் ஒன்று, இது எப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு போர் செய்கிறவன் ஆக்ரோஷமாக போர் செய்வான். இப்போ நமக்கு போர் வீரன் தான் சொல்லப்பட்டிருக்கு. சாதாரண ஒரு ஃபீல்டில் போர் செய்கிறவனுக்கும் ஆவிக்குரிய போர் செய்கிறவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, தெரியுங்களா? அங்கே ஆக்ரோஷம் இருக்கணும், இங்கே அன்பு இருக்கணும். அந்த அன்பை பற்றி சொல்லும்போது பாருங்கள், ஒருத்தன் போரில் பயங்கரமாக சண்டை போடும்போது சொல்லுவாங்க, அவன் பாருங்கள் ஆக்ரோஷமாக சண்டை போட்டிருக்கான். அப்போ அவனுடைய ஆக்ரோஷங்கிறது அவனுடைய வெறி, அவனுடைய தைரியம், அவனுடைய வீரம் வெளிப்படையாக தெரியுமா? அப்போ என்ன சொல்லுவாங்க, அவன் பயங்கரமான வீரன். அதே மாதிரி நாம் இந்த ஒரு போராட்டத்தில் ஜீவிக்கும்போது, இவன் தேவனுடைய குமாரன், இவன் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளை, இவன் கிறிஸ்துவுடைய சரீர அங்கம், இவன் ஒரு புது சிருஷ்டி அப்படின்னு சொல்கிறது வெளிப்படையாக தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே தெரியணுமா? நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வெளிப்படையாக தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா சொல்லலாம், இவங்க தேவனுடைய பிள்ளைகள். எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரொம்ப முக்கியம். அப்படியே சபை கூடி வரும்போது மட்டும் அப்படியே வெளிப்படையாக தெரிஞ்சுட்டு வேறு பக்கம் போய் வேறு முகத்தெல்லாம் காட்டுறதில்ல. எல்லா இடத்திலும் ஒரே முகத்தை காட்டக்கூடிய அந்த வெளிப்படை தன்மை அது எல்லாருக்கும் தெரியணும். ஒரு வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும், fill in the blanks மாதிரி, எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படிங்கிறார் பவுல். நீங்கள் போர் வீரர்கள், கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர்கள், உங்களுடைய விளைச்சலை கெடுக்கிற விட்டுறாதீங்க. உங்களுக்குள்ள அன்பு அப்படியே இருக்கணும், விசுவாசம் அப்படியே இருக்கணும். யாரும் இந்த விளைச்சலை கெடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிடாதீங்க. அதே சமயத்தில் நீங்கள் அன்பில் போர் வீரர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் தெரியணும். யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. பாருங்கள், பிலிப்பியர். அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், இந்த சப்ஜெக்டில் என்ன சொல்லுதுன்னா, இந்த விளைச்சலுடைய உச்சக்கட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, முதிர்ந்த பயிர். அந்த முதிர்ந்த பயிர் ஒருத்தர் ஆயிட்டாங்கனாலே அவங்க எப்படி தெரியுங்களா இருப்பாங்க? சாந்த குணமாக இருப்பாங்க. நம்ம பவுல் தீமோத்தேயுக்கள் எழுதும்போது எழுதுறா இல்லையா, கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணக்கூடாது முதல்ல, புரியுதுங்களா? இன்றைக்கி நிறைய இடங்களில் சண்டை போடுறாங்களாம், சண்டையே போடுறாங்க.
இல்லையா? நம்மகிட்டயும் சண்டைக்கு வருவாங்க. அப்படி சண்டைக்கு வரும்போதும் நம்ம அந்த இடத்துல சாந்த குணத்தை தான் நான் காட்டணும். அதை தான் சொல்ல வரேன். சண்டைக்கு வருவாங்க, நம்ம மறுபடியும் அதே ஆக்ரோஷத்தை நம்ம திருப்பி காட்டிடக்கூடாது. பழைய மனுஷனை தூண்டிடக்கூடாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற புதிய மனுஷனை தூண்ட முடியுமான்னு பார்க்கணும். அதுதான் கிறிஸ்துவுடைய கேரக்டர், இல்லையா? பேதுரு என்கிற பாருங்க, மல்கூசுடைய தலையை வெட்டுறதுக்கு ஒரு கை ஓங்கி அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிறார் பாருங்க. மறுதளிச்சிட்டாரு. ஆனால் பேதுருவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஃபீல் பண்ண வச்சார்? மிரட்டினாரா? அல்லது தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினாரான்னு இல்லை, தன்னுடைய அன்பை காட்டினார். பேதுருவே பேதுருவே அன்பாக இருக்கிறாயா 3 தடவை சொன்ன உடனே பேதுரு உணர்ந்துட்டார். அப்போது ரொம்ப ஒரு ஜென்டிலாக பேதுருடைய நல்ல கேரக்டரை வெளியெடுக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்படி தான் தேவன் மாற்றினார். ஸ்தேவானை முன்னாடி கொண்டு வந்து ஸ்தேவானை அவர் திருச்சபையை மாற்றிட்டார். அவருடைய வேலை முடிஞ்சது. அதே சமயத்தில் ஸ்தேவானின் நிமித்தமாக பவுலுக்கு ஒரு நல்ல கேரக்டர் உள்ள தேவன் கொண்டு வரார். பவுலுக்குள் இருந்த சாந்த குணத்தை வெளியெடுத்தார் பாருங்க. எப்படி கட்டி வச்சு அடித்தாருங்க இஸ்ரேல் கிறிஸ்தவ ஜனங்களை. அவருக்குள் இருக்கிற சாந்த குணத்தை. இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, தேவனுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய தவறு என்ன நடக்குதுன்னா, ஒருத்தருடைய நல்ல குணத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கே இல்லை, யாருமே செய்கிறதில்ல. ஆனால் மோசமான குணத்தை ஒரு சீக்கிரத்தில் வெளியே கொண்டு வரோம், வாய் வார்த்தையினாலே அல்லது செயல்பாடுகளினாலே மோசமானது. அதனால தான் சொல்கிறார், நீங்கள் பழைய மனுஷனை தூண்டிடாதீங்க, யாரையும் புதிய மனுஷன் உள்ளுக்குள் இருக்கானான்னு கண்டுபிடிங்க, அதை தூண்ட பாருங்க. அதனால தான் சொன்னார், உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். அப்புறம் சத்தியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைராக்கியம் இருக்கு பாருங்க. இந்த கசப்பான வைராக்கியம் இருக்கவே கூடாது. இலகின மனசு இருக்கணும், டெண்டர் ஹார்ட்டு, எல்லாத்துலேயும் விட்டு கொடுக்குற மனசு, எல்லாத்துலேயும் தாழ்ந்து போகிறது. ஒத்து வரலையா அப்படியே ஒதுங்கி போயிடணும், அவ்வளோதான். எந்த தொந்தரவும் யாருக்கும் பண்ணிடக்கூடாது. ஒரு சகோதர அன்புலேயே ஒரு ஊழியத்தில் ஏதோ ஒரு சரியாக ஒரு கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு, சரி ஜென்டலாக போயிடணும். சரி பிரதர், நமக்கு கூட கொஞ்சம் நம்ம கருத்து வேறுபாடு இருக்குது, சரியாக நமக்கு ஒத்து வரல பிரதர், அதனால் நம்ம என்ன செய்யலாம், நீ உங்கள் வழியை பாருங்கள், நான் என் வழியை பார்க்குறேன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க, நாம் நல்லபடியாக செய்யலாம். எவ்வளோ அருமையான ஒரு புரிதல், எவ்வளோ அருமையான ஒரு பிரிதல், அங்கே நல்ல வேலை நடக்கும் இல்லையா? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சால் கூட தேவனுடைய வேலையை அவங்க செய்வாங்க இல்லையா? ஆனால் என்ன காரியங்கள் நடந்துடக்கூடாதுன்னு பிரிஞ்சுட்டாங்கன்னா உடனே இவங்க அவங்கள பற்றி குறை சொல்கிறது, அவங்க இவங்கள பற்றி குறை சொல்கிறது. கசப்பு, இந்த கசப்பெல்லாம் வச்சுட்டு எப்படிங்க பரலோகத்துக்கு போகிறது? இருதயத்தில் ரொம்ப கசப்பு, எப்போ பார்த்தாலும் கசப்பு. பவுல் எழுதுகிறார் இதற்குரிய அநேக காரியங்கள், ஆவியின் கனிகளை குறித்து. பவுல் மட்டுமா எழுதுகிறார், மற்ற சீசர்கள் எழுதியிருக்காங்க பாருங்கள். யாக்கோபு எழுதுகிறார் பாருங்கள் எப்படின்னு. யாக்கோபு 3:14 வாசிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால். சொல்லிட்டார் பாருங்க, கசப்பான வைராக்கியம் விரோதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பெருமை பாராட்ட அப்படியே புரியுது. நீ பைபிள் ஸ்டூடெண்ட்னே சொல்லாதேங்கிறார். நான் ஊழியக்காரனா கடவுளுடைய வேலை செய்கிற தேவன் என்னை அழைத்தார் சொல்லாதே. நீ தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. உனக்குள்ள அந்த கசப்பும் வைராக்கியம் இருந்துச்சுன்னா நீ ஊழியக்காரன் அல்ல. இப்போ நான் சொல்கிறது, நம்மளை பார்த்து தேவன் இப்படி தான் சொல்லுவாருங்க. தேவன் அப்படி கசப்பு வைராக்கியம் வச்சா நம்மளாம் எங்கே போகிறது இல்லையா? டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னா 10 கசப்பு 20 வைராக்கியம் வைக்கிற மாதிரி தான் நம்ம நடந்துட்டுருக்கிறோமா தேவனுக்கு. ஆனால் தேவன் என்றைக்குமே அதை கவனிக்கிறது இல்லை. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணராக இருக்கார். அதனால தான் நீங்கள் சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஞானம் பரலோகத்திலிருந்து வர்ற ஞானம் அல்ல. அது என்னதான்? லௌகீக சம்மந்தப்பட்டது. ஜென்ம சுவாபம் பிறந்தம் பாருங்க நம்ம பாவத்தில், அந்த ஜென்ம சுவாபம். அடுத்தது பேய்த்தனத்துக்குரியதுங்கிறார். அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்கும்? கட்டாயமா கலகமும் துர்ச்செய்களும் உண்டு. நல்ல சகோதரர் 4 பேர் இருந்தாலும் மோசமான சகோதரர் வைராக்கியம் விரோதம் 2 பேர் அந்த சபையில் இருந்தால் போதுங்க, அந்த 2 பேர் நிமித்தமாக அங்கே ஒரு கலகம் வரும், ஒரு பிரிவினை வரும், தவிர்க்கவே முடியாது. அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது? அந்த 4 பேரும் அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரே அன்பில் இருக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னார், ஒரு மனசு இருந்தால் தான் ஒன்றா நடக்க முடியும்னார். 2 பேர் ஒரு மனப்பட்டு இருந்தால் ஒழிய நடக்க முடியாது. அப்போ சபைன்னு வந்தாலே அந்த ஒரு மனப்பாடு இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு மனப்பாடு இருக்கணும்னா அங்கே கட்டாயமாக என்ன இருக்கணும்? அந்த சாந்த குணம் இருக்கணும்,
தேவனை பற்றின அறிவு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அங்கே எந்த விதமான பிரிவினையும் வராது. அந்த அறிவை அதிகமாக ஊற்றுறதுக்குள்ளேயே பிரிவினையை கொண்டு வந்தக்கூடிய சூழ்நிலை வந்துடுது சில நேரத்தில். அப்படியெல்லாம் இருக்கும்போது தேவன் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்முடைய விளைச்சல் என்னன்னு நமக்கு தெரியணும். அந்த விளைச்சல் என்னன்னு தெரிஞ்சுட்டா எந்த ஒரு மீதியானியரும் அந்த விளைச்சலை எடுத்தது நம்ம ஒத்துக்கவே கூடாது. அது கணவன் மீதியானியராக இருக்கலாம், மனைவி மீதியானியராக இருக்கலாம், சகோதர மீதியானியராக இருக்கலாம், குழந்தைகள் மீதியானியராக இருக்கலாம், நண்பர்கள் மீதியானியராக இருக்கலாம், நம்முடைய சொந்த அதாவது வேலை செய்கிற இடத்துல எத்தனையோ மீதியானியர்கள் இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறார், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதல்ல எப்படி இருக்குமா? சுத்தமாக இருக்கும். பின்பு சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததுமாய் பட்சபாதம் இல்லாததுமாய் மாயமற்றதுமாய் இருக்கிறது. இதுதாங்க பரத்திலிருந்து வருகிற ஞானம். இந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் நம்முடைய விளைச்சல் இருதயம் சுத்தமாகணும். சுத்தம் அப்போது நல்லா சுத்தமாகிட்டே இருக்கும். திடீர்னு 4 பேர் அதை அசுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. புரியுதுனா? தவறான ஒரு சிந்தனை உள்ளே கொண்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணும்? உடனே கேட்டை சாத்தணும். பல முறை வேற ஒரு சப்ஜெக்ட் கூட சொல்லியிருக்கோம். ப்ரேயர் ஹால் இருக்குது, ஆராதனை நடத்திட்டு இருக்கிறோம், ஜன்னல் 2 ஜன்னல் திறந்துருக்கு. திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது வெளியே, இந்த மாதிரி காலரா நோய் பரவிட்டு இருக்குது, அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உடனே என்ன பண்ணுவோம்? உடனே ஜன்னல் கதவெல்லாம் சாத்திடுவோம். ஏன்? அந்த நோய் உள்ளே வந்துருச்சுன்னா அந்த மாதிரி தான். அப்போது எந்த விதமான தவறான சிந்தனைகளும் ஆலோசனைகளும் தவறான புறங்கூறுதல்களும் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வராதபடிக்கு நம்முடைய இருதயத்தை நல்லா சாத்தி வைக்கணும். சாத்தி வச்சுட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு வாசனை வருது, அருமையான ஒரு சத்தியம், அப்படி வாசனை, உடனே கதவை திறக்கணும். திறந்து அந்த சத்தியம் உள்ளே போனோன்னே பின்னாடியே அந்த சத்தியத்தை சொல்கிற மாதிரியே பின்னாடியே சில தவறான விஷயம் வரும். டக்குன்னு கதவை சாத்தியம். தயவு தாட்சியமே பார்த்துடக்கூடாது. சரிங்களா? எதுக்காக சொல்ல வரோம் தெரியுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நாங்களே இவ்வளோ காரியங்கள் பேசிட்டு மற்றவர்களை குறித்து ரொம்ப மோசமான முறையில் அவதூறு சொல்ல வரும்போது, ஒருவேளை சில நேரத்தில் அப்படி தூண்டும் பழைய மனுஷன். அப்படியெல்லாம் தூண்டும்போது சபை மக்களாகி நீங்கள் என்ன பண்ணணும்? பிரதர் நீங்கள் இப்படி சொல்லலாமான்னு கேட்கணும். இல்லை அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் இந்த மாதிரி வேலையை என்ன செய்ய மாட்டாங்க? மனதார செய்ய மாட்டாங்க. ஏதோ சில தவறுகள் ஒரு டென்ஷனில் ஏதோ பண்ணிடலாம், பட் அது கூட தவறு. ஏன்னா சாந்த குணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம தொடர்ந்து நம்முடைய இவ்வளோ பெரிய ஒரு நம்முடைய விளைச்சலை யாரும் நம்ம பிடுங்காதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இன்றைக்கி மீதியானியர்கள் நம்மளை விட மேலே இருந்துட்டு பாருங்க, மலையில் இருந்துட்டு தான் பார்த்துட்டே இருக்காங்க. எப்போ இவங்க அறுவடை நடக்கும், எப்போ இவங்க விளைச்சலை கெடுக்கலாம். இதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கிறாங்களாம், ஒரு பெரிய சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் இல்லையா? விளைச்சலை கெடுப்போர் சங்கம் இல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க வேலையை அதுக்கு ஒரு தலைவர், பொருளாளர், செயலாளர்கள் இருப்பாங்க. இவங்க வேலையை ஒவ்வொரு சபையிலையும் நல்லா வளர்ந்தவங்களை கெடுக்கிறது தான். ஏதாவது ஒன்று தவறாக சொல்லி கெடுக்கிறது தான் இல்லையா? அப்போது நம்ம என்ன செய்யணும்? அவங்ககிட்ட சண்டையெல்லாம் போட வேண்டாம். மீதியானியர் ஜாக்கிரதை தான் சப்ஜெக்ட். இப்படிப்பட்ட ஒரு தவறான ஜனங்களையோ அல்லது ஒரு தவறான கொள்கைகள் கோட்பாடுகளையோ அல்லது வழிநடத்தல்களையோ அப்படி ஒரு வேளை நம்மக்கிட்ட அட்டாக் பண்ண வரும்போது சத்திய வசனம் என்கிற போராயுதத்தில் தடுத்து நம்முடைய ஆத்துமாக்களை தப்பித்துக் கொள்வோம். வசனங்களின் மூலம் தான் அங்கே தடுக்க முடியும் இல்லையா? நம்மெல்லாம் பெரிய பேச்சாளர்கள் கிடையாது. பேச்சு போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு சத்தியம்தான் நமக்கு. இந்த சத்தியம் இருக்கிறனால அதை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பே ஒழிய நம்ம வேற எங்கே போய் ஜெயிக்க முடியும்? அப்போது நமக்கு போராயுதமே இதுதான், சத்தியம்தான். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? நமக்கு சத்தியம் மட்டும் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய லெவலில் பெரிய பெரிய சாதனைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலக பிரகாரமான அறிவு நம்மக்கிட்ட இல்லை, உலக பிரகாரமான ஞானமும் நம்மக்கிட்ட இல்லை. யோசனை பண்ணி பாருங்கள். இந்த சத்தியமும் இல்லாமல் போயிருந்தா நம்ம எப்பொழுது எங்கேயோ இருந்திருப்போம். ஆனால் தேவன் எவ்வளவு இரக்கம் இருந்தால் நம்மை போல பாவிகளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து, இந்த சத்தியத்தையும் கொடுத்து, அது நடக்கக்கூடிய வாய்ப்பு, மற்றவர்களையும் அந்த ஒரு வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு
எவ்வளவு இரக்கம் இருந்தால் அதை செய்திருப்பார். எவ்வளவு சார்ந்த குணம் நம்ம மேலே காட்டியிருந்தா, எவ்வளவு இரக்கம் நற்கணிகள் நம்ம மேலே காட்டியிருந்தா நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருப்பார். என்றைக்காவது நம்ம நினைக்கிறோமான்னு பாருங்கள். நினச்சோம்னா நம்ம காய்ச்சி முழுவதும் தேவனுக்கென்று ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போயிடலாங்க. அதே சமயத்தில் அவருடைய கேரக்டரில் வளர்ந்துடலாங்கிற ஒரு எண்ணம் தான் வறுமை ஒழிய கசப்பான வைராக்கியம், விரோதம் எதுவுமே நமக்குள்ளே வராது இல்லையா? அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்மை சுற்றிலும் நிறையா மீதியானியர்கள் இருக்கிறதுனால அவர்கள் நம்முடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விளைச்சலை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்கு சகல ஆயுதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்குறார். அதை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னா நம்முடைய விளைச்சலை நம்ம கெடுக்காதபடி பார்த்துக்கலாம். அதனால் என்ன நன்மை? இப்போ நம்ம வளர்ந்த பயிர் நம்மளை விளைச்சலை கெடுக்காதபடிக்கு நம்ம பாதுகாத்துட்டோம். அதில் என்ன நன்மை? ஆண்டவர் அழகாக அறுவடை செஞ்சுட்டு அவருடைய களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்த்துவார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்த அவருடைய வெளியேறப்பெற்ற பாடத்திற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு தேவன் கொடுத்த இந்த நல்ல பாடத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே சீர்படுத்தி வாழ்ந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை கொடுக்க தேவன் தாமே நமக்கு பரிசுத்தாவின் வழிநடத்தலை அதிகமாய் நமக்கு தந்தருள்வாராக. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நம்முடைய அன்பு சகோதரர் நிறைவு ஜெபத்திலே நம்மை வழிநடத்துவார். நம்முடைய மூத்த சகோதரர் வேத வசனத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதம் வழங்குவார்கள். ஜெபம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, எங்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பினாலே உம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக பலியாக கொடுத்து எங்களையெல்லாம் உம்முடைய பிள்ளைகளாகும்படி இரக்கம் பாராட்டினவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தந்தையே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க தந்தையே, பரிசுத்தத்திலே நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக உம்முடைய திருக்குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் மாற தேவரே தாமே எங்களுக்கு ஞானத்தை தரும்படி கெஞ்சுகிறோம். தந்தையே, எங்களுடைய வாழ்க்கையிலே தகப்பனே கேட்ட சத்தியத்தின்படி ஆவியின் கனிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் மாற தேவரே தாமே எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் தந்து தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகரும் குருவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது.